ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. ரெட்ரோ தேடு மோடு பாத்துருவோமா? சூர்யா அவங்க அப்பா ஜோஜோ ஜார்ஜ்ல பெரிய கேங்ஸ்டர் தூத்துக்குடி பக்கம். அந்த நேரத்துல பூஜா ஆக்டேவோட காதல் மலருது. கல்யாணம் பண்ணணும்னா ரவுடிசத்தை விட்டு வந்தாங்க. குட் பேட் அக்லி அஜித் மாதிரி சூர்யாவும் எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாண மேடையில நிக்க ஜோஜோ ஜார்ஜ் தங்க மீனக்கான பொருளை காண்றேன். அங்க வந்து ஒரு பிரச்சனை கிளப்ப சண்டை முத்தி பூஜா ஆக்டே கோச்சுட்டு ஒரு கன்னித்தீவு பக்கம் அதுனா கருந்தீவு பக்கம் போயிடுவாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் சிரிக்கவே மாட்டாங்க. ஒரு கொடுமையான அரசன் கீழே வாழ்றாங்க. இங்க சிரிப்பு டாக்டரா வர சூர்யா அந்த மக்களை மீட்கிறாரா? அதுக்கப்புறம் பூஜா ஆக்டேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? தங்க மீனை தேடி வந்து அந்த வில்லன்கள் என்ன ஆகுதுன்றதோட மொத்த கதை தான் இந்த படம். படத்தோட பிளஸ் கார்த்திக் சுப்ராஜ் புதுசா வெப் சீரிஸ் மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. எபிசோடா அதுக்கு ஒரு டைட்டில் லவ்னு ஆரம்பிக்குது. அப்புறம் லாஃப்டர்ன்றாங்க, வார்ன்றாங்க, தம்மம்ன்றாங்க. இது கொஞ்சம் புதுமையா இருந்துச்சுன்னு என்னத்தையா சொல்லிக்க வேண்டியதுதான். பாடத்தோட மைனஸ் ஆரம்பம் கூட பரவாயில்ல. அப்புறம் அந்த மான கருந்தீவனு அடிமைப்பட்டிருக்க மக்களை காப்பாத்த போறேன்னு கங்குவாதர் எடுத்திருப்பாரு சூர்யா. பார்ட் 2 வச்சிருந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கார்த்திக் சுப்ராஜ்ல கொடுத்தா மக்களை மீறிட்டாங்க. தியேட்டருக்குள்ள போனா நம்மளை யாரு மீட்கிறது? அப்புறம் என்ன கிளைமேக்ஸ்ல எல்லாம் இது வரைக்கும் அடிச்சது பாரிவேல் கண்ணை, இனிமேல் அடிக்க போறது ஜடா முடின்னு புரியுதா? கேங்ஸ்டர் படத்துல எல்லாம் ஹீரோவோட அப்பா வளர்ப்பு பையனை தானே வளர்த்திருப்பாரு. அவரோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் இந்த கூட்டத்துல தான் இருப்பாங்க. அதை ஒரு தழும்ப வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்பா அப்புறம் என்ன சிரிக்க வைக்கிறேன் நமக்கு மறந்தும் சிரிப்பு வராது. மொத்தத்துல காங்குவா குட் பேட் அக்லி வீர தீரேஸ்வரோட கலந்தடிச்ச மாதிரி இருக்கும். இதுல ஆடியோ லான்ச்ல வேற 6 பேக் பெஸ்ட் டேரக்டர்னு என்னத்தையாவது பேசி சூர்யாவுக்கு பேக் ஃபயர் 2 பண்ணிடுறாங்க. மக்களை காப்பாத்த சூர்யா போறாரு. சூர்யாவை காப்பாத்த யாரு போவாரோ?